பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிப்போம். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சாசனவன் நம்முடைய வியாதி என்கிற துக்கத்திலே, வறுமை என்கிற துக்கத்திலே, கஷ்டம் என்கிற துக்கத்திலே, பாடுகள் என்கிற துக்கத்திலே, அவமானம் என்கிற துக்கத்திலே நம்மளை ஆழ்த்தி விட்டான். ஆனால் இந்த துக்கங்களுக்கெல்லாம், இந்த வேதனைகளுக்கெல்லாம் விமோச்சனம் யாரு தெரியாமல் இருந்தீர்கள். இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லப்பட்டவைகள் ஏராளம் இருக்கிறது. அதை தான் எனக்கு துக்கங்களை மாற்றும் என்று ஓடினீர்கள். இதுவரைக்கும் உங்கள் துக்கம் மாறவில்லை. இதுவரைக்கும் உங்கள் வேதனை மாறவில்லை. இதுவரைக்கும் உங்கள் பாடுகள் மாறவில்லை. இந்த காலவெளி ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கங்களை நான் சுமந்தேன் மகளே, உன் துக்கங்களை நான் சுமந்தேன் மகனே, நீ பயப்படாத, என்கிட்ட ஓடி வந்துரு என்று சொல்கிறார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. உன் துக்கங்களை சுமந்தார், உன் கண்ணீரை சுமந்தார், உன் வேதனைகளை சுமந்திருக்கிறார். பயப்படாத, இயேசுநாதரிடத்தில் ஓடி வந்துடு. இயேசுவே எனக்கு இறங்கும்னு கூப்பிடு. என் துக்கங்களை மாற்றுங்கப்பா. நான் வீட்டில் எவ்வளோ துக்கப்படுறேன், என் வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ துக்கப்படுறேன், என் வாழ்க்கை துக்கமாகவே இருக்கிறதே, ஒரே துக்கம்ப்பா. என் துக்கத்தை யாரிடத்து சொல்வேன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, வேதம் சொல்கிறது, உன் துக்கங்களை இயேசு சுமந்தார், இனி நீ சுமக்க வேண்டாம். இயேசுவே என் துக்கங்களை சுமந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறதே. என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. இந்த காலை வேளையிலே உன் துக்கங்களை இயேசு சுமந்து நீ சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்ப நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.